சன் டிவியில் ஒளிபரப்பான மைடியர் பூதம் சீரியலை பார்க்காத 90s கிட்ஸே இருக்க முடியாது. டெய்லியும் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து டியூஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த சீரியலை பார்த்தா தான் 90s கிட்ஸுக்கு பொழுதே முடியும். அந்தளவு சன் டிவியில் மிகவும் பிரபலமான அந்த தொடரில் மூசாங்கிற லீட் கேரக்டரில் நடித்தவர் தான் மாஸ்டர் அபிலாஷ். அதுக்கப்புறம் பெருசாக எந்த சீரியல்லையும் தலை காட்டாத அபிலாஷ் இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா ரீசெண்டாக ரிலீஸ் ஆகியிருக்க குடும்பஸ்தன் படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காரு. குடும்பஸ்தன் படத்தில் நகைக்கடைக்காரராக மாணிச்சந்துன்ற கேரக்டரில் நடிச்சிருக்கிறவர் தான் நம்ம மைடியர் பூதம் மூசா. படம் பார்த்த பலரும் இது தெரியாமலே அந்த கேரக்டரை ரசிச்சுட்டு வராங்க. மைடியர் பூதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்த அபிலாஷ் இடையில நாகேஷ் திரையரங்கம், தோனி கபடி குழுன்னு 2 படங்கள்ல நடிச்சாரு. ஆனாலும் அதுல அவரோட கதாபாத்திரங்கள் பெரிய அளவுல பேசப்படல. இந்த நிலையில மறுபடியும் குடும்பஸ்தன் படம் மூலமா கம்பேக் கொடுத்திருக்க அபிலாஷுக்கு இந்த படம் பெரிய அளவுல ரெகக்னேஷன் கொடுத்திருக்கு. இப்போ அடுத்தடுத்து 2 புதிய படங்கள்ல இவர் ஒப்பந்தமாகி இருக்காரு. 90s கிட்ஸோட ஃபேவரட் சைல்டு ஆர்டிஸ்ட் மறுபடியும் சினிமாவில் நடிக்க வந்திருக்குது. உண்மையிலே சந்தோஷமான செய்தி தான். நீங்க மைடியர் பூதம் ஃபேனா இருந்தா அந்த சீரியல் பத்தின உங்களோட மெமரிஸை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.